ப்ரோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. ஓவர் ரீல்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு தாவேகா கிட்ட சொல்ல வேண்டி இருக்குதுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஓவர் ரீல்ஸ் உடம்புக்கு ஆகாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அரசியலில் எப்பயுமே நீங்கள் எடுக்கிற ஆயுதம் உங்களையே தாக்கிறதுக்கு அதிக நேரம் பிடிக்காது. அதுலேயும் ஆன்லைனில் சோஷியல் மீடியா வழியாக உங்களுக்கு தேவையான போலியான வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி அதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனை உருவாக்கி ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு இளைய தலைமுறையை பல ஆண்டுகளுக்கு பின்னால் கொண்டு போய் சேர்த்து டான்ஸு பாட்டு சினிமா மோகத்தில் ஒரு அடிக்டிவ் பிஹேவியருக்கு ஒரு தலைமுறையை உபயோகப்படுத்தி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனால் அந்த ரீல்ஸை வைத்து தான் நீங்கள் இந்த ஆட்சியை பிடிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு மாதம் கூட ஆகலை நீங்கள் ஆட்சிக்கு ஆனால் உங்களை யாரெல்லாம் காசை வாங்கிட்டு ஆதரிச்சானோ, எத்தனை வீடியோ போட்டானோ அவெல்லாம் பம்பறத மதன் கௌரி ஆகட்டும், மற்ற ஆட்களாகட்டும் எல்லாருமே பேக் வாங்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஓவர் ரீல்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கணிச்சா மாதிரி எல்லா தலைவரும் போய் விஜய் பார்க்கும்போது நான் அப்போவே சொன்னேன், மேலே ஒரு ஆள் இருக்காரு, அந்த ஆளை பார்க்கறதுக்கு தான் நேராக போய் பார்த்தா என்ன பார்த்தீர்களா மோடியை போய் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக மற்ற கேடிகள் எல்லாம் போய் பார்த்துட்டு அதற்கப்புறமாக போய் மோடியை சந்திப்பான்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக நடந்துச்சு. மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்படின்னு பயங்கரமாக முட்டு கொடுப்பாங்க. மரியாதை நிமித்தமாக சந்திக்கணும்னா ராகுல் காந்தியை கூட தான் சந்திச்சிருக்கலாம், டெல்லி வரைக்கும் போயிட்டு. அங்கே போய் நடந்த சம்பவங்கள் எல்லாம் தாறுமாறாக இருக்குது. இதில் நம்ம நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பிரதம மந்திரியை பார்த்துட்டு ரெண்டு பேரும் இந்த ஒரு படத்தில் வரும், ஏன் நீ சொல்லு, ஏன் நீ சொல்லு, நீ சொல்லு, ஏன் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ரெண்டு பேருமே பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர்கள் மற்றும் கேள்வி பதில் வர நேரங்களில் பார்த்தீங்கன்னா தலை தெறிக்க ஓடுவாங்க. இதில் இவங்க என்ன பேசியிருப்பாங்க, சார் இந்த பத்திரிகையாளர்கள் டெல்லியில் விஜயை பார்த்து கேட்குறாங்க, சார் வாட் இட் த பிஎம் சே, பிரதம மந்திரி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் எனக்கு விஜயோட மைண்ட் வாய்ஸ் தான் கேட்குது. ஹவு டு ஐ டெல் யூ அப்படின்ற மாதிரி வடிவேலு மாதிரி சொல்லுவார். என்ன சொல்லியிருப்பாரு நம்மால், யோ நீ எத்தனை நாளாக கூழ் ஊற்றின்னு இருக்க, நான் எத்தனை வருஷமாக கூழ் ஊற்றின்னு இருக்கேன் தெரியுமா, வெளியில் போனால் 4-5 பேர் மைக்கை வச்சு நம்ம வாயை பிடுங்குவானுங்க, பார்த்துட்டு பார்க்காம அப்படியே திரும்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்மளால சொல்லியிருப்பாரு, நான் அதை தான் செஞ்சுட்டு வர்றேன், இவங்க கிட்ட வாயை கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்றதை பிடுங்கிடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் வெளியில் வந்தோடனே, சார் இந்த மாதிரி ஜெயலலிதா காலத்திலேருந்தே வந்த முதல்வர்கள் அனைத்து பேருமே எங்களை சந்திச்சுட்டு தான் போயிருக்காங்க, அந்த லெகசியை நீங்கள் உடைக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி வெளிலேருந்து கதறாங்க. ராகுல் காந்தி ஏன் பார்க்கல அப்படின்லாம் கேட்குறாங்க. தலைவர் வழக்கம் போல் அந்த 43 பேரை பறி கொடுத்த நேரத்தில் கூட எப்படி தலை தெறிக்க ஓடுறாரோ அந்த மாதிரி முதலமைச்சரானது கூட ஓடுறாரு. சார் மேடம் ஜெயலலிதா யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் சார் why are you not meeting with Rahul Gandhi sir? Why are you not meeting with Rahul Gandhi? வடநாட்டு ஊடகங்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, வழக்கம் போல் இவர் என்ன சூட்டு போட்டு வந்தார், இந்த வெயில்லையும் சூட்டு போட்டு மனுஷன் வர்றாரு அப்படின்லாம் பார்க்குறாங்க. அதை எதிர்த்து பேசுகிறவங்களும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. பிரதம மந்திரியை பார்க்கும்போது சட்ட பட்டனை கழட்டி விட்டு நெஞ்சில் இருக்க மஞ்சாசோரை காட்டினியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விமர்சனம் செய்கிறாங்க. இதில் எந்த பக்கத்தோட விமர்சனம் எந்த பக்கத்தோட ஆதரவை பார்க்கும்போது எல்லாமே ஒரு சில்லறைத்தனமாக தான் இருக்குது. இதில் அந்த கதறதெல்லாம் பார்க்கும்போது, சார் இந்த மாதிரி லெகசியெல்லாம் உடைக்காதீங்க சார் அப்படின்னா அந்த வீடியோகளில் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் படித்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வீணாக போன ஒரு ஆர்கியூமெண்ட்டு, அந்த லெகசியை உடைக்கிறதுல தாண்டா ஒரு எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சினிமா டைலாக் இன்னும் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டே இருக்கானுங்க. ஏண்டா அவர் அந்த லெகசியை மட்டும் உடைக்கலடா, முழுக்க முழுக்க கங்கா சந்திரமுகியாகவே மாறிட்டு வர்றான்ற மாதிரி நேரடியாக மோடி மாதிரியே மாறிட்டு தான் வர்றாரு. ஒரு ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் நடவடிக்கைகள் எல்லாமே இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாதது, ஃபேக் அக்கௌண்ட்டுகளை வைத்து தன்னுடைய மார்பின் அளவை வைத்து ஒரு விளம்பரப்படுத்தி எதற்கும் அஞ்சா வீரன் அப்படின்ற மாதிரி ஒரு போலி கட்டமைப்பு, எதிர்த்து பேசினா அசிங்கமாக திட்டுறது, நீ அவனுக்கு சார்பாக பேசுகிற, நீ பாகிஸ்தானுக்கே போன்றாங்க, இவங்க தமிழ்நாட்டை விட்டே போன்றாங்க. இப்போது இந்த மாதிரியெல்லாம் கட்டமைக்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க கங்கா சந்திரமுகியாக மாறிட்டு வர்றது அப்படியே தெரியுது.
இதில் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பில்டப் கொடுக்குறாங்க. பிரதமர் மோடியை வந்து விஜய் சந்திக்க போயிருக்காரு. ஆனால் நியூஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி மெட் விஜய் டுடே அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் பேக்ரவுண்ட் ரீலெல்லாம் போட்டு டிக்டாக்லேருந்து டெம்ப்ளேட் எல்லாம் எடுத்து போட்டு சும்மா ஃப்ளாஷ் வியூ எல்லாம் போட்டு ஒரே அமுக்கலம். இதில் வேற சைனா வந்து கதர் தான். இந்த மாதிரி வந்து மோடியை பார்த்தெல்லாம் எங்களுக்கு பயம் இல்லை சார். ஆனால் வந்து இப்போ மோடிக்கே ஒருத்தர் வந்து போட்டியாக வந்திருக்காரு விஜய், அவரை பார்த்து தான் சார் எங்களுக்கு பயம்னு சைனா கதர் தான் அப்படி போட்டிருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இதில் மீடியாக்காரன் வந்து கேட்குறான்னா அதை வந்து அவனோட ஒரு பைட்டுக்காக அவனோட ஒரு வாழ்வாதாரத்துக்காக கேட்குறான்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 1% 2% கேள்வி கேட்கணும். எதுக்காக தமிழ்நாட்டுக்கு சார்பாக நீங்கள் வந்திருக்கீங்க, தமிழ்நாடு சார்பாக என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்க, அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்லாம் கேட்குறாங்க. இது கொடுத்த பத்திரிகை ப்ரெஸ் ரிலீஸ் எடுத்து பார்த்தா வந்து இங்கேருந்து கிளம்பி தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி ஆவேசமாக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார், தமிழ் தாய் வார்த்தை போடலாமா சார், கொஞ்சம் கைட்லைன் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அவர் என்ன சொல்ல போகிறாரு, இல்லை தமிழ் தாய் வாழ்த்து போட்டுக்கோங்க, ஜனகணமன கதையை வந்து அப்புறம் போட்டுக்கோங்கன்னு சொல்ல போகிறாரா? கவர்னர் என்ன சொல்கிறாரோ அது நடடா வெண்ண அப்படின்னு தான் போகிறாரு இவர். இதை வந்து இவர் கோரிக்கையாக எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து வச்சுருக்காரு. எதுவுமே நடக்காத விஷயங்களாம் கோரிக்கையாக வச்சுருக்காரு. இதில் வந்து கீழே வந்து இவருக்கு முட்டு கொடுக்குறவங்க என்ன எழுதுறானுங்கன்னா, வேண்டான்னு சொன்னபோது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து ஒவ்வொரு வரியாக வந்து நீங்கள் வந்து உங்கள் செய்தியில் போட்டிங்களடா, இப்போ பார்த்தீங்களே எங்கள் தலைவர் உங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்றாரு. இது இந்த செய்தி போட்டதுக்கப்புறம் மட்டும் இக்னோர் பண்ணிட்டு போகல, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இவர் வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காரு. தலைவன் எப்படியோ தொண்டன் அப்படியேன்ற மாதிரி வந்து வாயே பேசுறது கிடையாது. ஆனால் ஃபேக் அக்கௌண்ட்டில் உட்காந்து பயங்கரமாக வந்து கமெண்ட் பண்ணுறது. இந்த தலைவன் இப்படின்னு சொல்லி பல பேர் எம்எல்ஏ மந்திரியாக வேற இப்போ இருக்காங்க. யார் என்னன்னு தெரிஞ்சிக்கவே நம்மளுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. யார்ப்பா இவர் ஏதோ வந்து ரீல்ஸ் போடுறவரான்னு கேட்டால் ரீல்ஸ் போடுறவர் தான், ஆனால் அவர் இப்போ அமைச்சராக இருக்கார் அப்படின்றாங்க. என்னடா ரீல்ஸ் போடுறாருன்னு பார்த்தா முழுக்க வந்து நிஜமாவே வந்து ஒரு அரசியலில் இந்த மாதிரியெல்லாம் விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நமக்கே வந்து கூசுது வாயெல்லாம். ஒருத்தர் என்னடானா அமைச்சர்ன்றாரு, அவர் வந்து முறுக்கு பேக்கெட்டில் வந்து காரல் அடிக்குது, மேனுஃபேக்சர் பண்ணது எப்போன்னு சொல்லி ஆய்வு பண்ணுறேன்றாரு. எப்படா ஆய்வு பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் வந்து எக்ஸ்பைரி ஆனது வச்சு விற்கிறாங்களா அதை தான் பார்த்துட்டாரோ முதல்வன் ரேஞ்சுக்கு அப்படின்னு போய் பார்த்தா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்குன்னு டேட்டில் போட்டிருக்கு. இந்த தேதியில் தான் முழுக்கு புழிஞ்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அறிவுபூர்வமாக கேட்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா தூத்துக்குடியில் வந்து இருக்க எம்எல்ஏ வந்து என்ன சொல்கிறாரு, தூத்துக்குடியை ஒரு போர்ட் சிட்டியாக மாற்ற போகிறோம், தலைவர் விஜயோட ஆசை அதுதான் அப்படின்றாரு. என்னடா சொல்கிறீங்க, தூத்துக்குடி போர்ட் சிட்டி தானடா அப்படின்லாம் யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த வெரைட்டியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க ரீல்ஸ் மோகம், ரீல்ஸ் பைத்தியங்கள் தான் வச்சு ஒரு அரசாங்கத்தையே வந்து கட்டமைச்சிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இதை வந்து ஏன் விமர்சிக்கிறோம், ஏன் வந்து இதை வந்து விடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஏமாற்றி தானே வந்து வந்தாங்க. இப்போ வந்து முதல்ல இப்போ தானே வந்திருக்காங்க, ஒரு 3 மாதம் விடுங்க, ஒரு 6 மாதம் விடுங்கன்னு சொல்கிற அறிவாளிகளுக்கெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, அவங்கள கூட சொல்லுங்கள், ஒரு 3 மாதம் 6 மாதம் இந்த ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லுங்களேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் எப்படி செய்யணும்னு கற்றுக்க சொல்லுங்கள். அப்போ வந்து இதை பற்றி விமர்சனம் செய்யாமல் 6 மாதம் தாராளமாக கொடுக்கலாம். ரீல்ஸு சாதாரண ரீல்ஸாக எங்கே போனாலும் கவட்ட பின்னாடி கேமராவோடையே போகிறானுங்க அத்தனை பேருமே. ஒருத்தன் என்னடானா வந்து அவன் பேர் தெரியல, அவன் வந்து டாக்டர் பிரபுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன மாதிரி போடுறாருன்னா, இவர் வந்து ஓட்டு வாங்கி இவர் வந்ததை வந்து ஒரு குழந்தை பார்த்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறாரு. அதில் ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை வந்து இவரை பார்த்து அழும்போது வந்து அந்த பரோட்டா வந்து காஞ்சி போயிருக்கு. ஆனால் அந்த குழந்தை வந்து மாற்றம் வந்து முன்னாடிலாம் வந்து அழுதா குழந்தை கண்ணில் வந்து தண்ணி தான் வரும். இதான் மாற்றம் உருவாயிடுச்சு இல்லையா? மாற்றம் உருவான ஆட்சினால அந்த கண்ணில் வந்து அந்த குழந்தைக்கு சால்னாவாக வந்து அந்த சால்னா முழுக்க அந்த பரோட்டாவில் வந்து ஈரமாகிட்டதுன்னு பார்க்கும்போது மனசெல்லாம் வந்து அப்படியே உடையுது. இந்த மாதிரி வந்து அடுத்த தலைமுறை கூட வந்து இப்படி சால்னாவாக அழுறதெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் தான் வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து உருவாகும். அதெல்லாம் வந்து கீழே போய் நீங்கள் அவங்களுக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது, வீடியோ கட் பண்ணி எடுத்தாங்க, அந்த குழந்தைய கண்ணை தொடச்சிட்டு எடுத்தாங்க. உங்களுக்கு என்னடா வருது, நீ திமுகவா, நீ யார், நீ இப்படியா, நீ அப்படியா, நீ மட்டும் ஒழுங்கா, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பரோட்டாவில் சால்னா ஊற்றலையா, எப்பா தாங்க முடியல. இவங்களோட முட்டுக்கெல்லாம் நம்ம அப்புறம் போவோம்.
இது முடிச்சு நம்ம இன்னொருத்தர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர், அவர் யாரான்னு பார்த்தா விஜய் படத்தில் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிளாக வந்தவர். அவர் என்ன செய்கிறாருன்னா கேளம்பாக்கத்தில் போய் பஸ்ஸெல்லாம் கிளம்பல, வழக்கம் போல் திமுக தான் சதி. ஏன்னா இந்த 10 வயசு குழந்தைய வந்து பண்ணது, இப்போ ஒரு பாட்டியை வந்து 10 பேர் சேர்ந்து சென்னையில் வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே திமுகவோட செயல் தானே வச்சுப்போம், திமுக தான் செய்யுதுன்னே வச்சுப்போம். திமுக தான் போய் ஒவ்வொரு எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயும் வந்து சென்னையில் கரண்ட்டை பிடிங்கி விடுதுன்னே கூட வச்சுக்கோங்க. ஆனால் இவர் வந்து இப்போ கேளம்பாக்கத்தில் போய் பஸ்ஸில் வந்து ரொம்ப நேரமாக பஸ்ஸில் ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இல்லை, எது லேட்டாச்சா இல்லையான்னு ஒருத்தருக்கும் வந்து இது வரல. அதில் ஒருத்தன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி வந்து ஏன் நான் இது எனக்கு எதுவுமே வரலையா, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி நீ சாப்பிட்ட, நான் சாப்பிடல, மணி இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்றாரு. எதை சாப்பிட்டேன்னு சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அந்த பையன் பேசுறது வந்து வாய் வந்து குளறி குளறி பேசுறதுனால அவர் வந்து நீ சாப்பிட்ட, நான் இன்னும் சாப்பிடல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவன் வெளில வந்து என்ன சொல்கிறான், நான் பஸ்ஸுக்கு ஊருக்கு போகிறதுக்கு கேட்டால் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்லையா அப்படின்லாம் சொல்கிறாரு. யாரா இவர் சாப்பாட்டை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தா இவர் தான் வந்து இந்த அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்கிற இந்த டிவிகேவோட ஆட்கள் எல்லாம் வந்து விஜய் மாநாடு ஒன்று போட்ட போது வந்து கம்பியில் ஏறுறாங்கன்னு சொல்லி அந்த கம்பியிலெல்லாம் வந்து கிரீஸை தடவுனாங்க. அப்போது அதுக்கு ஒரு பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்கும் போது இவர் தான் அந்த ஆர்எஸ்எஸில் ட்ரைனிங் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இது ட்ரைனிங் கொடுக்கும்போது வந்து பசி தண்ணி சோறு முக்கியமாக, சாப்பாடு முக்கியமாக, கட்சி முக்கியமாக அப்படின்லாம் வந்து பயங்கரமாக வந்து வீடியோ எடுத்தவர் இவர் தான். கடைசியில் இப்போ வந்து ஆட்சிக்கு வந்தோடனே நான் சாப்பிடலடா வயிறெல்லாம் எரியுதுடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவர் தான் வந்து அமைச்சர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா இன்னொரு எம்எல்ஏ வந்து இன்டர்வியூ எடுத்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இது மாதிரி குப்பைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா திருவெம்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது எம்எல்ஏ போல் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பக்கம் வந்து ஒரு 1000 அடிக்கு வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது மலைக்கு பின்னாடி, அந்த மலைக்குள்ள வந்து நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் கொட்டி அடைச்சிட்டோம்னா அதுதான் தீர்வுன்றாரு. இந்த தீர்வுலாம் பற்றி பேசும்போது தான் வந்து அந்த நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டில் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு தீர்வு அந்த அமைச்சர் சொன்னார் பாருங்க. வடக்கணுங்களெல்லாம் வந்து நம்ம வந்து ரிசர்வ் ட்ரெயினில் வந்து ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி அமுகலம் பண்ணுறானுங்களே நம்ம சொல்லும்போது இப்போ இவர் சொல்கிறது தான் எனக்கு புரியுது. இந்த அளவுக்கு தான் அவனுங்களுக்கு அறிவு. ஏன்னா வந்து மோடி எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, மோடி கரெக்டாக செஞ்சுருவார் அப்படின்னு சொல்லி வடநாட்டை ஃபுல்லாக கெடுத்து வச்சுருக்கானுங்களே. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டால் சொல்கிறாரு, இந்த நிறைய பேர் வந்துங்க ரிசர்வ் பண்ணாமல் தான் வந்து பஸ் ஏறுறாங்க, இதில் வந்து இந்த ரிசர்வ் பண்ணிட்டு வர சில தொல்லைகள் வந்து வந்துடுது, அதனால் நான் பேசி இந்த ரிசர்வ் பண்ணாமல் வந்தவங்கக்கிட்ட பேசி முதல்ல அவங்கள அமுச்சு வச்சுட்டேன், இந்த ரிசர்வ் பண்ணவங்கள கொஞ்சம் தான் உட்கார வச்சிருந்து அப்புறம் அனுப்புனேன் அப்படின்றாரு. எப்படி ஏன்டா ரிசர்வ் பண்ணீங்க, வீட்லேயே உட்கார வேண்டியதான்னு அடுத்து சொல்லுவானுங்க பொழுது, நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடச்சிருமா அப்படின்னு வடக்கம் சொல்கிறான் பாரு. அந்த மாதிரி வந்து இவர் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து சொல்கிறாரு, பஸ்ஸில் வந்து நீ ரிசர்வ் பண்ணிட்டு வந்தனா உனக்கு சீட்டு கொடுத்துருவோன்னா, ரிசர்வ் பண்ணாமல் வரவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. எப்படி வந்து இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நம்பி முட்டா பயலு தான் ஜாஸ்தி ஓட்டு போட்டு உங்களெல்லாம் முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் உட்கார வச்சுருக்காங்களா. இப்போ நாங்கள் உட்காந்து கதறோம்ல, நீங்கள் வந்து எப்போ இதுக்கு எலெக்ஷன் முன்னாடி கதறுன்னு எதுக்கத்தாலும் எங்களை சொன்னீங்க, இப்போ யார் கதறா, கரண்ட் இல்லைன்னு நீங்கள் தான் கதறீங்க, விவசாயி கடனில் ஏமாற்றிட்டாங்க நீங்கள் தான் கதறீங்க, எல்லா விஷயத்துலேயுமே வந்து இவங்க போலியாக கட்டின பிம்பம் உடைய இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறவன்லேருந்து ஆரம்பித்து காசு வாங்கிட்டு முட்டை வந்து முட்டு கொடுத்த மதன் கௌரி வரைக்கும் கதறானுங்க. இப்போ நாங்கள் கதறல, எங்களுக்கெல்லாம் வந்து அந்த இந்த படத்தில் ஸ்பைடர் படத்தில் வர மாதிரி ஆன்னு அப்படியே ஒரே ஃபீலிங்காக இருக்குது, ஒரே சந்தோஷமாக இருக்குள்ள. ஆனாலுமே வந்து இதெல்லாம் வந்து பாஜகவோட திட்டம். வழக்கம் போல் வந்து உங்களை மாதிரியான அடிப்படை அறிவற்ற ஆட்களை வந்து ஆட்சி பீடத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த தமிழ்நாட்டை வந்து கைப்பற்றுறதுக்கான ஒரு முதற்கட்ட வேலையை இதை செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது தான் வந்து புலம்பாமல் இருக்க முடியல. இதில் வந்து நம்ம ஹைலைட்டே நம்மளுடைய கீர்த்தனா அவர்கள் தான். எத்தனை முட்டா பையன் இருக்கட்டும், எத்தனை ரீல்ஸ் போட்டோம், இந்த நாளுக்கு கீர்த்தனா வீடியோ, அமைச்சர் கீர்த்தனா வீடியோ தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும். அது மட்டும் எழுதி கொடுக்கலாம். ஐயோ சாமி முடியல. ஏற்கனவே நடந்துட்டு இருக்க திட்டங்களை அத்தனை திட்டத்தையும் வந்து என்னமோ இவங்க தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி வந்து வாங்க முதலீட்டாளர்கள் ஏதோ இந்த
ரியல் எஸ்டேட்லலாம் வந்து நிற்பாங்கல்ல, சென்னைக்கு மிக அருகில் இங்கே தான் வந்து இருக்குது, ரோடு இருக்குது, இந்த பக்கம் தண்ணி வரும், இந்த பக்கம் ஆம்புலன்ஸு, அந்த பக்கம் ஏர்போர்ட்டு, இந்த பக்கம் வந்து பெரிய பள்ளிக்கூடம் அப்படின்லாம் சொல்லி ரியல் எஸ்டேட்டில் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏற்கனவே இருக்க திட்டத்தை அனைத்தும் வந்து இன்னமும் இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் முதலீடுவாங்க. எந்த முதலீட்டாளர் ரீல்ஸ் பார்த்து வீடியோ பார்த்து இந்த மினிஸ்டர் வந்து வீடியோவில் கூப்பிட்டாங்க அப்படியே போயிடுவேனா? இதில் ஒரு தேவையில்லாத ஒரு அலங்காரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த கமெண்ட்ஸில் வந்து முழுக்க அவன் முட்டு கொடுத்து எழுதினாலும் 2-3 பேர் எழுதியிருக்கிறான். அந்த மேலே கயிறுலாம் நிறைய போட்டு இவன் இறுக்கமாக கட்டியிருக்குன்னு அது எங்கேயாவது கட்டி வச்சுருந்துருப்பாங்க, அதெல்லாம் பிச்சுட்டு ஓடி வந்துச்சுன்னு எவனோ ஒருத்தர் எழுதியிருந்தான். அப்படிலாம் அமைச்சர் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த ரீல்ஸை பார்த்துட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ரீல்ஸை பார்த்து எலான் மஸ்க், பில்கேட்ஸ் எல்லாம் வந்து ஐயோ தமிழ்நாட்டில் இருக்க அமைச்சர் ரீல்ஸ் போட்டாங்க, வாங்க உடனடியாக போய் முதலீடு செய்யலாம் அப்படின்னு. ஏற்கனவே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறவனே வந்து முதலீடு போட்டவனே வந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடுறான். இந்த மாதிரியான ஒரு தற்குறி, ஆச்சரிய குறி, என்னென்ன குறியோ எல்லா குறியும் இருக்கே, ஆட்சியில் வேற வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி முழுக்க ஓடுறான். ஆனால் இதெல்லாம் வந்து இப்படி எந்த நிலைமையில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த வீடியோவில் ஒரு புடவை கட்டி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்லாம் எடுக்கிறத விட்டுட்டு ரீல்ஸ் கணக்காக 1, 2, 3 இப்படியெல்லாம் காட்டி ரீல்ஸ் எல்லாம் போட்டு அதில் வந்து பிச்சு மணி அடிச்சாலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வேற போட்டுட்டு வந்துட்டு எப்போ இந்த அம்மா சாமி இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போதோ தெரியல. ஆனால் வந்து இதில் முக்கியமாக ஒரு விஷமத்தனமான ஒரு விஷயம் இருக்குன்னா வந்து வழக்கம் போல் அறிவற்றவர்கள் உடனே பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கே, என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்கறதுக்கு வந்து வசதியாக ஒரு 21 நாளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கிளியரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 21 நாள் அப்படின்றது வந்து நீங்கள் அவசரமாக வந்து எவன் வேணால் வந்து ரீல்ஸ் போட்டுக்குங்க, எவன் வேணால் வந்து உங்களை எப்படி வந்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்களோ அந்த மாதிரி வந்து மாறிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அவனோட பின்னாடி இருக்க வந்து அவனுடைய எந்த நோக்கம், அவன் ஒழுங்கான ஒரு கம்பெனியா, இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் பாட்டு வந்து எவன் வேணா வாங்க, என்ன வேணா பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அவசரமாக வந்து எப்படி அவசரமாக கட்சி ஆரம்பித்து, எப்படி அவசரமாக இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டு, எப்படி அவசரமாக முட்டா பயல்கள் எல்லாம் வச்சு ஆட்சிக்கு வந்தீங்களோ அது மாதிரி வந்து தமிழ்நாட்டை வந்து ஏற்கனவே தங்க தளபதி வந்து பண்ண மாதிரி தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி கொடுக்குவான மாதிரி இந்த தங்கத்துக்காக வந்து எவனா தமிழ்நாட்டை எழுதிக்கிறதுக்கு உத்தர போகிறான். 21 நாள் நாங்கள் பொறுமையாகவே இருந்துக்கிறோம், இந்த பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக செக் பண்ணி முதலீடு பண்ணுறவன் அவன் வெளிநாட்டில் உட்காந்துருந்து எதற்காக தமிழ்நாட்டில் முதலீடு பண்ண வந்திருக்கான், அவனுடைய உண்மையான நோக்கம் என்ன, ஒழுங்கான கம்பெனியா இல்லைனா வந்து ஏமாத்திட்டு போகிறோன்னா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு 21 நாள் உங்களையே பொறுத்துக்கிறோம். அந்த 21 நாளை பொறுத்துக்க மாட்டோமா? இதுக்கு மேலே வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னா வழக்கம் போல் வந்து ரூட் மாஃபியாவுக்கு எதிராக திமுகவின் ஐடி செல்கள் வந்து எங்கேயோ பேசுகிறாங்கலாம் சொல்வீங்க. அதனால் வந்து இதோட பற்றி நிறுத்திப்போம். இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது முதல்ல இந்த காணொலி ஆரம்பிக்கும் போது சொன்னது தான், ரீல்ஸால் வந்து நீங்கள்லாம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கலாம். காணொலி ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆயுதத்தால் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்களோ அதே ஆயுதத்தை கூர்மையான அந்த கத்தியை வந்து பிடிக்க தெரியாமல் இருபக்கம் கூர்மையான அந்த கத்தியை வச்சே தான் நீங்கள் அழிய போகிறீங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. அப்பமா வந்து நான் சொன்ன மாதிரி ஓவர் ரீல்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு நீங்களே ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. நன்றி, வணக்கம். கார்த்திக் தமிழ்.